அமிதாப் பைஜியுடைய அப்பாவாக சரத்குமார். அந்த சரத்குமார் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செயற்கையாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய அமைச்சர், அவரை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் பல நேரங்களில் அவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணுகிற ஒருத்தராக தான் இருக்கார். இவர் கோமாளியா அமைச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திடீர்னு பார்த்தா ஒரு காமெடி பீஸாக தெரிகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக தெரிகிறாரு. அந்த கேரக்டர்லேயே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. என்ன சொல்ல போனால் அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமே அந்த படத்தினுடைய வேகத்தை குறைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேலே லவ் டுடே, டிராகன், இந்த படத்தினுடைய கிளிப்ஸ் மூணையுமே நீங்கள் கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு தொகுத்து இப்படி காட்டி இதில் எது எந்த படம்னு கேட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரியான சிரிக்கிறது எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சார். அவருடைய பாடியில் எதுவுமே மாறவே இல்லை. ஆனால் இதே மாதிரி அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதே போல் ஜாதிய ஆணவ படுகொலை அந்த சப்ஜெக்டை வந்து பெரிய ஹீரோக்கெல்லாம் தொடுறதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஸோ தைரியமாக இப்படி ஒரு கான்செப்ட் நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? வந்தவங்க கிட்ட போய் கேட்டால் கூட இந்த விஷயம் படத்தில் இருந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு தான் இது. என்ன காரணம், இது போகிற போக்கில் ஒரு டயலாக்காக அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாரி செல்வராஜ் படத்தில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு டெப்த்தாக பேசுகிற மாதிரி இந்த படத்தில் அது பேசப்படலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய குழந்தைய சுமக்குது, இது தெரிஞ்சு இவன் கல்யாணம் பண்ணுறான், திருப்பி அவங்ககிட்ட சேர்த்து வைக்கிறாங்கிற இந்த லைன் தான் பெருசாக பேசப்படுமே தவிர மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு நின்றுக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பைசனோட டியூட் படமும் ரிலீஸ் ஆயிருக்குது. பெரும்பாலான ஒரு 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டூடை தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே 100 கோடி படங்கள் கொடுத்துருக்காரு. டூட் படம் நீங்களும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, டூட் படம் தனிப்பட்ட முறையில் நம்மளை ஈர்க்கலை. அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதீப் ரங்கநாதன் நடிக்க ஏதுவான ஒரு கதை தான். திரைக்கதையில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டதா எனக்கு தோணுச்சு. ரொம்ப முக்கியமாக அந்த அமிதாப் பைஜியுடைய அப்பாவாக சரத்குமார். அந்த சரத்குமார் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செயற்கையாக இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய அமைச்சர், அவரை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. ஆனால் பல நேரங்களில் அவர் ஒரு கோமாளித்தனம் பண்ணுகிற ஒருத்தராக தான் இருக்கார். இவர் கோமாளியா அமைச்சரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திடீர்னு பார்த்தா ஒரு காமெடி பீஸாக தெரிகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக தெரிகிறாரு. அந்த கேரக்டர்லேயே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை. என்ன சொல்ல போனால் அந்த கதாபாத்திரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவமே அந்த படத்தினுடைய வேகத்தை குறைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் மேலே சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக நடிக்க தெரியாது. இந்த இதிலே பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதுவே நமக்கு வந்து ஒட்டவே இல்லை. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப்டைய ட்ராவலே வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு உறுத்தலாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2K கிட்ஸுக்கு வந்து நிச்சயமாக இந்த படம் பிடிப்பதற்கு தியேட்டரில் பார்க்கும்போது சரத்குமார் வர சீன்ஸ்க்குலாம் எல்லாரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நமக்கும் அவர்களுக்கும் ரசனையில் வந்து ஒரு பெரிய மாறுபாடு இருக்குது. நம்ம வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு கேளிக்கைக்காக படம் பார்க்குற ஆள் கிடையாது. அதனால் நமக்கு பல கேள்விகள், பல பார்வைகள் இருக்கும். ஆனால் அந்த பார்வையாளர்கள் அந்த மனநிலையில் படம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம 150 ரூபா கொடுத்து வந்திருக்கோம், இந்த ஜாலியாக இருந்துட்டு வந்தால் போதும், அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க. பட் நம்மளால அந்த மாதிரி பார்க்க முடியாது. பிசினஸ் வைஸ் அது போதும் இல்லையா? இல்லை, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ரிலீஸ் டேபிள் ப்ராஃபிட்டாகவே 35 கோடி ரூபா அந்த படம் சம்பாதிச்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கே அந்த படத்தின் மீது பெரிய நம்பிக்கை. அதனால தான் தமிழ்நாடு, ஆந்திராவில் அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக இந்த படம் கை கொடுத்துடுன்னு அவங்க நம்புகிறாங்க. பட் நமக்குள்ள சந்தேகம் என்னன்னா, ஒரு லவ் டுடே மாதிரி, டிராகன் மாதிரி இந்த படம் ஒரு பெருவெற்றி அடையுமா? பிரதீப் ரங்கநாதன் என்கிற நடிகருக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியை கொடுக்குமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு எனக்கு. குறிப்பாக படம் பார்த்த பலருக்குமே வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பிரதீப் ரங்கநாதன் விட்டா இந்த படத்தில் வந்து வேற எந்த ஹீரோயும் வந்து யோசிக்க முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது நீங்கள் நினைக்கிறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனோம்னா லவ் டுடே, டிராகன், இந்த படத்தினுடைய கிளிப்ஸ் மூணையுமே நீங்கள் கட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துக்கு தொகுத்து இப்படி காட்டி இதில் எது எந்த படம்னு கேட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரியான சிரிக்கிறது எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் சார். அவருடைய பாடியில் எதுவுமே மாறவே இல்லை. ஆனால் இதே மாதிரி அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியாது. சீக்கிரமே அவருடைய பாணி அவர் மாற்றணும். அதுக்கப்புறம் இந்த ஆபாச வசனங்கள் பேசுறது, அந்த எல்லை மீறிப்பு, அதெல்லாம் வந்து பெரிய மைனஸாக தோணுது எனக்கு. கதை ஸ்டோரி வைஸே நிறைய பேருக்கு வந்து நிறைய உறுத்தல் இருந்ததா நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போகிறத பார்க்க முடியுது. இது ஒரு கலாச்சார சீர்கேடாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்து
ரொம்ப ஒரு எக்ஸாசரேஷனா நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா சரியான விமர்சனமா நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இப்ப நம்மை போன்றவர்களுக்கு அது உறுத்தலா இருக்கும். ஆனா இந்த தலைமுறைக்கு அது வந்து ஒரு பெரிய உறுத்தலா இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கருத்தை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க, உடன்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தியை படிச்சாங்கன்னா, இது ஒரு தப்பா, எதுக்கு போய் ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மனநிலையை கொண்டவர்களா இந்த தலைமுறை இருக்கு. அதனால அவங்களுக்கு இந்த படத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள் வந்து ஒரு பெரிய உறுத்தலா இருக்காது. அதை வந்து அவங்க பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதை எதிர்க்கலை அப்படிங்கிறதுனாலே அதனால அதில் உடன்பட்டு இதுதான் சரி அப்படின்னு அவங்க சொன்னாதான் நம்ம எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அவ்வளோதான் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்கு. பட் நமக்கு அது வந்து ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. பெரிய உதாரணம் என்னன்னா, அந்த 7 நாட்கள்னு ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் வெளியான மிகச்சிறந்த படங்கள் அந்த படம் ஒன்று. அதனுடைய அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமாக அன்றைக்கு பேசப்பட்டதே அந்த கிளைமாக்ஸ் தான். ஏன்னா ஒருத்தர் லவ் பண்ணுவார், அதை இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த கணவர் தன் மனைவியின் காதலை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் காதலனிடமே சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவார். அப்போ அந்த காதலன் கிளைமாக்ஸில் என்ன சொல்லுவான் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் அந்த படத்தையே தூக்கி நிறுத்திய விஷயம். என்னோட காதலி உங்களுக்கு மனைவியாகலாம், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலியாக முடியாது அப்படிங்கிற அந்த ஒற்றை வசனம் தான் அந்த மொத்த படமே. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு நேர்மாறாக ஒரு படம், அந்த படத்தை இன்றைய தலைமுறை வந்து அதை ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இது கால மாற்றம். அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. மமிதா பைஜு அவங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து த்ரோ அவுட்டாக வர்றது வந்து குறைவு, இவங்க த்ரோ அவுட்டாக வராங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வணங்காலில் நடித்து அவங்க வந்து அதுலேருந்து விலகிட்டாங்க. அந்த ரெபல்னு ஒரு படம், அதுதான் ஜிவியோட நடிச்சாங்க. அது பெருசா கவனத்தை கவரல, தெரியாது நிறைய மக்களுக்கு தெரிஞ்சது பிரேமலு படத்துக்கு பிறகுதானே. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆஃப்டர் பிரேமலு மமிதா பைஜு நடிச்ச படமா கணக்கில் எடுத்துக்கலாம். அதே நேரம் பிரேமலுவில் இருந்த அந்த சாமிங் வந்து இதுல இல்லை. அது என்ன காரணம், எங்கே அது தவறு நடந்துச்சுன்னு தெரில. அந்த படத்தில் பார்த்து மமிதாவுக்காக இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரக்டர் அதை வந்து இவங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்கங்கிறது தெரியல. அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மமிதா ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் ஜாதிய ஆணவ படுகொலை அந்த சப்ஜெக்டை வந்து பெரிய ஹீரோக்கெல்லாம் தொடுறதுக்கே வந்து யோசிப்பாங்க. ஆனால் தைரியமாக பிரதீப் வந்து இப்போ தான் வளர்ந்து வராரு, 100 கோடி படங்கள் கொடுத்துட்டாரு. அவர் படங்களை வந்து கொண்டாடுறாங்க 2K கிட்ஸ்லாம். ஸோ தைரியமாக இப்படி ஒரு கான்செப்ட் நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? டயலாக்லாம் சொல்கிறாரு, நான் இந்த அளவுக்கு கலாச்சார சீர்கேடுக்கு நான் காரணமே நீங்கள் தான், இந்த சமூகம் தான், நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் எதுக்கு இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி இவ்வளோ தைரியமாக நடிச்சார் நினைக்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தில் இதெல்லாம் பேசப்பட்டிருக்குங்கிறத இப்போ நீங்கள் சொல்லி தான் நமக்கு மைண்டில் வருது. என்ன காரணம்னா இதை கீழே தள்ளிட்டு மற்ற விஷயங்கள் தான் அந்த படத்தில் மேலோங்கி இருக்கு. இது சொல்ல போனால் அந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட போய் கேட்டால் கூட இந்த விஷயம் படத்தில் இருந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு தான் இது இருக்கு. என்ன காரணம், இது போகிற போக்கில் ஒரு டயலாக்காக அப்படி போயிட்டே இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாரி செல்வராஜ் படத்தில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து அந்த ஒரு டெப்த்தாக பேசுகிற மாதிரி இந்த படத்தில் அது பேசப்படலை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு இன்னொருத்தனுடைய குழந்தைய சுமக்குது, இது தெரிஞ்சு இவன் கல்யாணம் பண்ணுறான், திருப்பி அவங்ககிட்ட சேர்த்து வைக்கிறாங்கிற இந்த லைன் தான் பெருசாக பேசப்படுமே தவிர அதுக்குள்ளார அந்த அண்டர் கரண்டா இருந்த இந்த விஷயங்கள்லாம் பெருசா படத்துல அதான் இல்லையா? சரத்குமார் வந்து வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணா நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு அதுதான். அது வந்து பெருசா நிக்கவே இல்லை. என்ன காரணம், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சரத்குமார் கேரக்டர் ஒரு நேர்த்தியா இல்லை. நம்ம கேள்வி என்னன்னா, அவர் பெரிய மந்திரியா, இந்தியா முழுக்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பேன் இண்டியா செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு ஒரு செல்வாக்கான மந்திரி. அவர் நார்மலா ஒரு டுபாக்கூர் மந்திரி எல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய சாதி பிடிமானத்தை காட்டுற ஒருத்தர் ஒண்ணுமே இல்லாத இவன் வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டணும்? கேட்டா சொந்தம் விட்டு போக கூடாது. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கை வாழும் போது இந்த மாதிரியான ஒரு காரணத்தை வச்சு இவருக்கு உங்க பொண்ணை கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அதுக்கு அடுத்து நீங்க அவ்வளவு தெளிவா பேசுறவரு உங்க பொண்ணு அவங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணி அவன் நிராகரிச்சுட்டான்னு தெரிஞ்சும் போது நீங்க ஏன் கம்முன்னு இருந்தீங்க? அப்பயே கூப்பிட்டு 4 சாத்தி கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால அந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய டெப்தா இல்லை. ஸோ அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பெருசா நோட்டீஸ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். டீசல் படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஹரிஷ் கல்யாண் எனக்கு முந்தைய படங்கள் வந்து லப்பர் பந்து பெரிய அளவு வெற்றி, பார்க்கிங் வெற்றி. ஆனா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது நினைக்கிறீங்களா? படத்துக்கு அதான் படத்துக்கு வந்து ஓரளவுக்கு எதிர்பார்ப்பு உருவானது, ஏற்கனவே இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது.
டீசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்டு வியாபாரமாகாம அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. முக்கியமாக அந்த டிஜிட்டல் சேட்டலைட்லாம் விற்கல. அதனால தான் அவங்க இவ்வளவு நாட்களை கடத்தி இப்போ ஒரு வழியாக தீபாவளிக்கு விட்டுருக்காங்க. பட் அதே நேரம் அந்த படத்தில் உள்ள கோளாறு என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை வந்து ஒரு 100% நேர்மையோடு நேர்த்தியோடு அந்த படத்தை சொல்லலை. என்ன ஒருவேளை இது சென்சாரில் மாட்டிக்கும்னு நினச்சாங்களா, இல்லை இந்த விஷயத்தை நம்ம வந்து 100% டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்தா இதில் சம்மந்தப்பட்டு இன்றைக்கு பெரிய மனிதர்களாக இருக்கிறவங்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரும்னு நினச்சாங்களான்னு தெரியல. அதை ஒரு மாதிரி சினிமாத்தனமாக அப்படி பூசி மெழுகி எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் அந்த படத்தினுடைய கோளாறுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்த 3 படங்கள்ல வந்து பைசன் தான் வந்து வெற்றி படமா மாறும் நினைக்கிறீங்களா? அதாவது கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா பைசனும் டூடும் அதுதான் இப்போதைக்கு ரேஸில் இருக்குது. இதில் எது அதிக நம்பர் அப்படிங்கிறத இனிமே தான் தெரியும். துரதிர்ஷ்டவசமாக டீசல் வந்து அந்த போட்டிக்குள்ளே இல்லை. இந்த 2 படத்தில் எது வந்து கமர்ஷியலாக பெருவெற்றி அடையுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களுக்கு நமக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.